அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வந்து எந்த ஒரு உதவி செஞ்சாலுமே அது இந்தியர்களாகிய நாம வந்து உற்று நோக்கணும். வணக்கம் தமிழ் மக்களே. சீனாவுக்கு போட்டியா பாகிஸ்தான்ல பணத்தை கொட்டும் அமெரிக்கா. என்னதான் நடக்குது அதை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வருது நல்லாவே புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனாவோட முதலீடு கடந்த காலமா ஆயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு இப்பொழுதைக்கு அமெரிக்காவோட முதலீடு தான் ஃபியூச்சரா இருக்கும் சொல்லிட்டு அமெரிக்காவோட துணை செயலாளர் டொனால்டோ லூ அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதை எங்க சொல்லியிருக்கிறாருனாக்கா அமெரிக்காவோட நாடாளுமன்றத்துல பல எம்பிக்கள் மத்தியில இந்த ஒரு உரையை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதோட பல எம்பிக்கள் இவர்கிட்ட நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் டொனால்டோ லூ பதில் அளிச்சிருக்கிறாரு. பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு இந்த மாதிரியான நாடுகள்ல ஏன் சீனா வந்து முதலீடு பண்றாங்க, இந்த மாதிரியான கேள்விகளையும் அங்க இருக்கக்கூடிய எம்பி எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு கேள்விக்கு டொனால்டோ லூ அளிச்ச பதில் என்னன்னாக்கா, சீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டிலுமே தன்னுடைய ராணுவ தளங்கள் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு, அதோட ஒவ்வொரு நாட்டிலையும் சீனா நிதி உதவி என்ற திட்டத்தின் மூலம் அங்க இருக்கவங்களுக்கு வந்து கடனை தருது. அதோட அந்த கடனுக்கு அதிகமான வட்டியும் அவங்க வந்து வசூலிக்கிறாங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் சீனா வெளிநாட்டுல ஒரு திட்டப்பணி தொடங்குதுனாக்கா அந்த ஒரு திட்டப்பணிக்கு தன்னுடைய நாட்டில இருந்து சீனாக்காரர்களை மட்டுமே அந்த ஒரு பணிக்கு வேலையாட்களா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எந்த ஒரு நாட்டுல அந்த ஒரு திட்டப்பணி வந்து தொடங்கப்பட்டதோ அந்த ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புமே அந்த ஒரு திட்டப்பணியில கொடுக்கறதும் இல்ல, அந்த ஒரு தொழிலை பத்தி சொல்லி கொடுக்கறதும் இல்லைன்னு இவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சீனா பல்வேறு நாடுகள்ல இருந்து கனிம வளங்களை திருடுவதாகவும், அதிலேயும் குறிப்பா காப்பர் போன்ற கனிம வளங்களை நிறைய நாடுகள்ல இருந்து திருடி அதை மறைமுகமா சீனாவுக்கு கொண்டு வருவதாகவும் டொனால்டோ லூ தெரிவிச்சிருக்கிறாரு. சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல முதலீடுகள் செஞ்சிருந்தாலுமே பாகிஸ்தான் மக்களுக்குன்னு ஒரு பைசா கூட அவங்க முதலீடு செஞ்சதும் இல்ல, கொடுத்ததும் இல்லைன்னு டொனால்டோ லூ அழுத்தமா இந்த ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சீனா மொத்தமா பாகிஸ்தான்ல எவ்வளவு முதலீடு போட்டிருக்குனாக்கா 26 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தொகையானது சீனாவை பொறுத்த மட்டில் ரொம்ப பெரிய தொகைன்னு டொனால்டோ லூ தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா என்னதான் பாகிஸ்தான்ல இவ்வளவு முதலீடு அவங்க போட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் வராத மாதிரி இருக்கிறதால பாகிஸ்தான் அவங்களுடைய கவனத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கிட்டு வராங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தற்பொழுது பாகிஸ்தானோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதனால அனுபவத்தின் மேலாவது நீங்க வந்து அதுல போயிட்டு முதலீடு பண்ணு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதோட பாகிஸ்தானோட ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும், அது மட்டும் இல்லாம தீவிரவாதத்திற்கு எதிரான நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு பொருளாதார ரீதியாகவும் பாகிஸ்தானை சீர்திருத்த வேணும்னு சொல்லிட்டு டொனால்டோ லூ அமெரிக்காவோட நாடாளுமன்றத்துல பல எம்பிக்கள் மத்தியில சொல்லியிருக்கிறாரு. சோ இதனால அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கூடுதல் உதவி செஞ்சு அவங்க சீனாவை சார்ந்திருப்பதை தவிர்க்கணும்னு, இதனால அமெரிக்கா போயிட்டு பாகிஸ்தான்ல முதலீடுகளை செய்யணும்னு டொனால்டோ லூ தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாமே ரொம்ப கவனமா ஒண்ணு யோசிக்கணும். அது என்னன்னாக்கா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வந்து எந்த ஒரு உதவி செஞ்சாலுமே அது இந்தியர்களாகிய நாம வந்து உற்று நோக்கணும். அது என்னதான் பொருளாதார ரீதியாக உதவியா இருந்தாலுமே இந்தியா அதை உற்று நோக்கிதான் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு செயலானது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்குதா என்பதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சீனா எதுக்காக எல்லா நாட்டுக்குமே கடன் தராங்கனாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் மாதிரி டைரக்டா இறங்கி வார் பண்ணாம சீனாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தால தான் அவங்க மோஸ்டா சின்ன சின்ன நாடுகளா பார்த்து கடனை தந்துகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு பக்கத்திலே இருக்க இலங்கை எடுத்துக்குமே, இலங்கைக்கு சீனா நிறைய கடன் தந்திருக்கு. அந்த கடனுக்கு எல்லாமே அதிக வட்டி வசூலிக்கப்பட்டிருக்கு. அதனால இலங்கையால மீண்டும் வந்து அந்த ஒரு கடனை வந்து செலுத்த முடியாத நிலையால சீனாவுக்கு அடிமையா ஆயிட்டாங்க இப்பொழுதுக்கு இலங்கை. நம்மளுடைய ஈழத்தமிழர்களை வெறி கொண்டு சாகடிச்சவன்
அந்த இலங்கையில இருக்கிறான். அந்த ஒரு இலங்கையில இருக்கிற அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் சொல்லி தெரிய வரணும்னு தமிழர்களாகிய உங்களுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா தமிழ் என்பது நம்மளுடைய தாய்மொழி. அதனால நம்ம எல்லாருக்குமே அது மேல பற்று இருக்கும். அந்த ஒரு தமிழர்களை கொடுமை பண்ணி சாகடிச்ச ஒருத்தவனை நம்ம என்ன மறந்துடா போயிடும். ஸோ அவங்க தான் சீனா கிட்ட இருந்து கடனை வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு கடனை வாங்கி அவங்களுடைய வில்லேஜில் போயிட்டு ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்கிறாரு. அதனால வந்த கடன் தான் இப்பொழுதுக்கு இலங்கை மக்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் சீனா எல்லாருக்குமே கடனை தராங்க. அந்த ஒரு கடனை திருப்பிய செலுத்த முடியாம வட்டிக்கு மேல வட்டியாகி அந்த ஒரு நாடானது சீனாவுக்கு அடிமையாயிடுறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் டொனால்டோ என்ன சொல்றாருன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாருனாக்கா, பாகிஸ்தான் இனிமேட்டுக்கு சீனாவை சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம போயிட்டு அவங்களுக்கு நிறைய பணத்தை தந்து முதலீடு பண்ணி அங்க சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு வராங்க. என்னதான் இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டமா இருந்தாலுமே இந்தியா ரொம்ப ஜாக்கிரதையா உற்று நோக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலுமே இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா அங்க ஒரு செயல் ஏற்படலாம். ஸோ இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.